45 வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் கட்டி ஆண்ட கோட்டை. யாரையுமே என்ன சொல்ல அவ்வளவு சீக்கிரத்துல வந்து அந்த கம்யூனிஸ்ட் அதை உடைச்சு வரணுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மக்களும் வந்து புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் இவங்க ரூல் பண்ணியுமே எந்த சேஞ்சஸும் கொண்டு வரவே இல்லை. நீங்க பெரிய லெவலில் சேஞ்ச் நீங்க எத்தனை தடவை நீங்க ஏமாத்துவீங்க? ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம். இப்போ இவங்கள மாதிரி தான் இந்த டிஎம்கே மாதிரி தான் உங்களுக்கு நான் அதை செஞ்சிடும் இதை செஞ்சிடும் இவங்க வார்த்தையில அள்ளி விட்டாங்க. முதல் வாக்குறுதியை கூட இன்னை வரைக்கும் நிறைவேற்ற அந்த முதல் வாக்குறுதி உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுயாட்சின்னு மாநில சுயாட்சிக்கான தான் முதல் வாக்குறுதி 515 வாக்குறுதிகள் 512 மோர் தென் 500 வாக்குறுதிகள் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்கறது ஒன்றே ஒன்று, முதல் வாக்குறுதி என்னாச்சு? நீங்க மற்ற வாக்குறுதிலாம் விட்டுருங்க, நான் திரும்ப தான் கேட்குறேன். முதல் வாக்குறுதி இது எப்போ கொடுக்குறீங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் காலத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க தனித்தமிழ்நாடுன்னு. ஏன்னா நீங்க 50 வருஷம் ஆச்சு, இன்னை வரைக்கும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியவே இல்லையே. இப்போ அங்கே எப்படி 45 வருஷம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்தது, அந்த மாற்றங்களே இங்கே கட்டாயம் வரும். நீ ஒரு லெவலுக்கு மேலே வந்து யாரும் ஏமாற்ற முடியாது. அதே மாதிரி பாலக்காடு நகராட்சியில் பார்த்தா தொடர்ந்து 3வது முறையாக வந்திருக்கிறாங்க. இன்னொன்று நிறைய இடங்கள்ல வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. என்ன அதாவது எதுக்கு எடுத்தாலும் வந்து நார்த்தில் நீங்கள் இருக்கலாம், சவுத்தில் நீங்கள் வர முடியாது, சவுத்தில் வந்து நீங்கள் கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிங்க. எங்க ஃபர்ஸ்ட் திருச்சூரில் அவர் ஜெயிச்சாரு, சுரேஷ் கோபி ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் பார்க்குறீங்கன்னா இப்போ இங்கே வந்திருக்காரு. எல்லா இடங்களிலுமே வந்து சீட் வாங்கியாச்சு. இப்போ இவங்களுக்கு அது என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ அடுத்து வந்து தமிழ்நாடு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதுவும் நடக்கும்.